வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கோவக்காய் கிரேவி தாங்க. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காவை தேங்காய் ஊற்றி நல்லா வறுத்து வச்சுக்கலாங்க. வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மண் சட்டியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் வேர்க்கடலை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. அதோட முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. நல்லா போட்டு கசகசா சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பட்டை, துருவின தேங்காய், ஒரு மூடி துருவின தேங்காய் சேர்த்து நல்லா கொஞ்சமாக வறுத்து வச்சுக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம், தக்காளி, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வதக்கிக்கணுங்க. நல்லா வதங்கணும். இப்போ ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேங்க. இது நல்லா வதக்கி ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணுங்க. தக்காளி முழுசாக சேர்த்து அரைச்சது தாங்க சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு மண் சட்டியில் தேங்காய் ஊற்றி கடுகு போட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுக்கிறோங்க. வெங்காயம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுருங்க. வரமிளகா ஒரு 4 வரமிளகா போட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதக்கணும். இது வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருங்க தக்காளி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம்